வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்ருன்ஸ் அப்யூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மலபார் ஸ்டைலில் மலபார் மட்டன் கறி செய்ய போகிறோம். வாங்க அதை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம கறியை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, வெங்காயம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறியை பொறுத்து இருக்குது, ஒரு ஊரில் ஒரு மாதிரி கறி இருக்கும். ஸோ கறியோட இலை சைஸை வச்சு நீங்கள் எத்தனை விசில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைஸ்க்கு வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் கறிக்கு தேவையான ஸ்பைசஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது எல்லாமே நம்ம பேனில் போட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கறியை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆவரேஜாக பார்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெந்துட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த மட்டனோட இது வந்து கொழுப்பு உள்ள பகுதியாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்களா எண்ணெய்லாம் பாருங்கள், அந்த கொழுப்பு இது எண்ணெய் கிடையாது, அந்த மட்டனோட கொழுப்பு. இந்த மாதிரி கறியாக நீங்கள் எடுத்து சமைச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சுண்ட விடலாம். இந்த மாதிரி கிரேவியாக வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ பக்கத்தில் தாளிச்சு எடுக்க போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே இந்த பச்சை மிளகாவை ஒரு 2 பச்சை மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இதில் அப்படியே மேலாக நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம மலபார் மட்டன் கறி ரெடி.
we kick every time. Lyric and a beat, we kill every line. This time, I'm doing for the home city. Every dude is so cool.